ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். காதலிக்க நேரமில்லை ஒரு 40 மைலில் ஆம்னிப்ளெக்ஸ்னு ஒரு தியேட்டர் சண்டர்லேண்டில், அங்கே 8வது ஸ்க்ரீனில் இந்த படத்தை பார்க்குறதுக்கு 2 பேர் தான் வந்திருந்தோம். நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி அடிச்சு பிடிச்சி வந்தோம்னா 2 பேர் தான். இப்போதைக்கு ப்ரொஜெக்டரை வந்து ரீபூட் பண்ணி படத்தை போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் எனிவே, இந்த குளூரில் நாங்கள் வந்ததே பெரிய விஷயம். அதுவும் 40 மைலுக்கு கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரங்களில் ஜெயம் ரவி ஜெயம் ரவின்னு அவர் இனிமேல் கூப்பிட வேணான்னு சொல்லியிருக்காரு. ரவி மோகன், அப்புறம் நித்யா மேனன். ஸோ இவங்களுடைய நடிப்பில் கிருத்திகா உதயநிதி வந்து இயக்கத்தில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் ஏற்கனவே வந்து ஈழு 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 என்னை இழுக்குதடி அந்த பாட்டெலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ படம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஓகே, இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணுறமோ பண்ணலையோ குழந்தை முக்கியமாக வேணுன்ற ஹீரோயின் நித்யா மேனன். கல்யாணம், குழந்தை இதெல்லாமே கமிட்மெண்ட்டு, அது ரொம்ப கஷ்டமாச்சு ஐயே அப்படின்னு நினைக்கிற ஆள் நம்ம ஹீரோ. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு புள்ளியில் சந்திக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. கதாபாத்திரங்களாக வந்து ஜெயம் ரவி ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தார். நித்யா மேனனும் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுச்சின்னு பாரில் 2 பேரும் சந்திக்கிற அந்த காட்சி ரொம்ப இயல்பாக எழுதப்பட்ட காட்சியை நான் பார்க்குறேன். அதே மாதிரி கெட் அவுட் மை ரூம் அப்படின்னு சொல்லி நித்யா மேனன் சொல்கிற இடத்துல நித்யா மேனனுடைய நடிப்பும் சரி, அதுக்கு ஜெயம் ரவியோடைய ரியாக்ஷன்ஸும் சரி ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், அப்புறம் மனோ பாடகர் மனோ, இவங்க 2 பேருமே அவங்களுடைய பாட்டை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. லால் வந்து சர்ப்ரைசிங்காக ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். வினய் அண்டு யோகி பாபு அவங்களும் அவங்களுடைய போர்ஷன்ஸை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபண்டாஸ்டிக்கான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். காஃபி எடுத்துன்னு போய் நீ குடு அப்படின்னு சொல்லும்போது, வயசு இருந்தால் நான் போயிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிற அந்த திருட்டு சித்தின்னு சொல்ல முடியாது, இளையவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சித்தியா வினோதினி அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க பாட்டை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக நிருப்பமா டிஜே பானு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. காதலில் நீ இருந்தால் நீ எப்படி இருப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அந்த இடங்கள்லாமே, அதாவது அதை பார்க்குற இடம் இருக்குல்ல, நம்ம முன்னாள் காதலன் அவனை எப்படி நம்ம பார்க்குறோன்னு இருக்குல்ல, அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் க்ரூவில் வந்து அசத்துறது ரஹ்மான் தான். ரஹ்மானுடைய சாங் தான் படத்துக்கு மிகப்பெரிய பலம். நிறைய இடத்துல வந்து அவருடைய ஆர்ஆர், எஸ்பெஷலி வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் ஒன்று, நீ இங்கே இருப்பியா அப்படின்னு அந்த சாங், அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பெங்களூர் ஷாட்டு அதெல்லாமே வரும்போது அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ளார வர்றப்போ வர சாங் அது. ஐ ஹியர் யூ நவ் அப்படின்ற மாதிரி ஒரு சாங், அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அதே மாதிரி ஸோ இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் கேவ்மிக் யூ அரே, அவர் வந்து சிறப்பாக பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு பாலசுப்ரமணியம் மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கேமராஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக்கப் சாங்க்கு அந்த ரயில் பொட்டி, அந்த செட்டு, அதுக்கான காஸ்டியூம்ஸு, அதற்கான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு சினிமாட்டோகிராஃபியும் ஒரு மிக முக்கிய காரணமாக நான் சொல்லுவேன். படத்துடைய எடிட்டிங் வந்து லாரன்ஸ் கிஷோர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அந்த நான் சொன்ன மாதிரி பிரேக்கப் சாங்க்கான அந்த எடிட்டிங்காக இருக்கட்டும், கடைசியில் வந்து, ஏன்னா படம் முடிஞ்சதுமே எல்லாருமே கிளம்பி போயிடாதீங்க, ஏஆர் ரஹ்மானுடைய சாங், அந்த ஈழு சாங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதற்கான எடிட்டிங்கும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ அவருடைய ஒர்க்கும் சூப்பராக இருந்துச்சு. வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட்? மைனஸ் பாயிண்ட்னா, இந்த படமே வந்து ஒரு முற்போக்கான ஒரு படம். அதில் சில மைனஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியாது, கவனித்த வரையில் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்பெர்ம் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஆண்கள் வந்து நிறைய டிஷ்யூ யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் கட் ஷாட்டில் வரும். இந்த எடிட்டர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க, இந்த ஷாட்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ப்ரெக்னென்ட் டெஸ்ட்டை வந்து எடுக்கும்போது கையில் சிறுநீர்லாம் கண்டிப்பாக படும்ல, ஆனால் அது படவே மாட்டேது. ஏன்? பயங்கர மேஜிக்காக இருந்தது. அதை கொஞ்சம் கவனிச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக போகும்போது நீங்கள் அவ்வளோயும் பண்ணியிருக்கும் போது அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ இன்டெப்த்தாக போகும்போது இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. அதே நேரத்தில் இது ரொம்ப முற்போக்காக பேசுகிற படம். ஆனால் இவ்வளோ தூரம் முற்போக்கு பேசுனது என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம். ஏன்னா தமிழ் திரையுலகில் இந்த அளவுக்கு முற்போக்கு பேசின படம்ன்றது முன்னாடியே பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு கே மேரேஜிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து வந்ததெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு ஆண் காதல் தோல்வி அடையும் போது ஏகப்பட்ட பெண்ணோட வந்து புணர்றான். ஆனால் பொண்ணு வந்து அப்படி இல்லைன்ற மாதிரி ஒரு அப்படியான ஒரு கதையாக வச்சது வந்து கொஞ்சம், ஏன்னா இப்போ தானே வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தானே, இன்னும் கொஞ்சம் நாள் எல்லாமே சரியாயிடும் இல்லையா? ஆனால் இந்த முயற்சிக்கு பாராட்டு. பட் அது மைனஸ் பாயிண்ட்ன்றது சும்மா சொல்கிறோம், தட்ஸ் ஆல். படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா,
நல்ல அழகான டயலாக்ஸ். இப்படி நீ காதலில் இருந்தால் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். அதே நேரத்தில் வந்து எல்லா சூப்பர் ஹீரோவுமே டெஸ்ட் டியூப் பேபிஸ் தான் அப்படின்னு சொல்கிற அந்த இடமா இருக்கட்டும். எஸ்பெஷலி இன்பநிதி மாதிரி ஒரு பையனை பிடிச்சி போட்டு அந்த மாதிரி சுருளாக ஸ்ப்ரிங் முடியெல்லாம் வச்சு ஒரு பையனை பிடிச்சி போட்ட வகையிலையும் சரி, கிருத்திகா வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அது மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் தான், சின்ன சின்ன வாக்கியங்கள் தான். ஏன் எனக்கு வயசு இருந்தால் நான் போயிருக்கமா, நான் காஃபி கொடுக்க அப்படின்னு போனதாக இருக்கட்டும். சின்ன சின்ன ஷார்ட்ஸு, இந்தா ஒரு வருஷத்துக்கான காஃபி இனிமேல் வராது அப்படின்னு சொல்கிறேன் அந்த சீன். இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து படத்தில் ரசிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குன்னு சொல்ல வரேன். வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் மூவி? ஒரு அற்புதமான ஒரு காதல் திரைப்படத்தை கொடுத்துருக்காங்கன்ற வகையில் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு காதலை ஏற்றுக்கொள்ள தோல் சாய்தலே போதுமானது அப்படின்ற மாதிரி அதை இருந்ததும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ரைட். அதே மாதிரி சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப வீரியமான டைலாக்ஸு. எப்படி நீ வந்து ஸ்பெர்ம் வந்து பேங்க்குக்கு போகலாம் அப்படின்னும் போது வாங்கிட்ட ஊற்றுறதுக்கு அதில் கப்பலை ஊற்றி வச்சு அவ்வளோதான்ற மாதிரி அதை ஜஸ்ட் லைக் தான் கடந்து போன விஷயங்களுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். உதாரணத்துக்கு ஒரு டைலாக் ஒன்று வந்துடும், ஒரு மாங்காய் மடையை அடிச்சுட்டான்ட்டு அந்த மாங்காய் மடையை ஒரு விட்டுப்படம் பார்த்து அடிச்சதுனால தானே நீ இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இந்த மாதிரி போகும்போது டக்குன்னு அப்படி ஒரு தாட் வந்ததுன்றதுக்காக அப்படி நான் சொன்னேன். எனிவே, பொய்டிக்கான ஃபிலிமாக வந்து இதை எடுத்துன்னு போனதுலேயும் சரி, ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுற விதத்துலேயும் சரி, அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பர்சனல்ன்ற வகையிலும் சரி, இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக எழுதப்பட்ட எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாகவே நான் பார்க்குறேன். ஓகே, இந்த திரைப்படத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் வந்து 5க்கு 3.75. இது கண்டிப்பாக காதலிப்பவர்கள், காதலில் விழுந்தவர்கள், காதலித்து கல்யாணம் செய்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் பார்த்து தீர வேண்டிய ஒரு படமாக நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த படத்தினுடைய கான்செப்ட் எல்லாமே மேல்தட்டு வர்க்கத்துக்கு சாத்தியமானது. ஆனால் நடுத்தர வர்க்கத்திற்கும் சரி, அன்னடங்காட்சிகளுக்கு இந்த வாழ்க்கை வந்து சாத்தியம் இல்லை. ஆனால் இந்த வாழ்க்கையை நீங்கள் சாத்தியப்படுத்தணும்னா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. பெண்கள் படிக்கணும், படித்து நல்ல பொசிஷனுக்கு போகணும். நல்ல பொசிஷனுக்கு போனால் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். அதை தான் இந்த திரைப்படம் வந்து மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயமா பார்க்குறேன். இதை தான் பெரியார், கலைஞர், இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள்லேருந்து பசங்க ஃபுல்லாக படிச்சிடணும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்றதை முடிவு பண்ணிக்குவாங்க. பல வருடங்களுக்கு முன்பாக பாலகுமாரன் வந்து புருஷனே இல்லாமல் புள்ள பெற்றுக்கணும் அப்படின்னு தன் கதையில் வந்து, நான் சொல்கிறது 1980களில் கதைகளில் வந்து எழுதினார் அவர். அது 2025 அது சாத்தியப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒன்றும் இல்லை, ஒரு கே திருமணத்தை வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களோட போய் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து ஒரு அருவருப்பாக பார்க்கக்கூடிய, அசூயாக பார்க்கக்கூடிய சூழல் வந்து உருவாகாது. ஸோ வளரும் தலைமுறைக்கு நிறைய விஷயங்கள் இந்த படம் வந்து சொல்லியிருக்கின்ற வகையில் இந்த படத்தின் இயக்குனர் கிருத்திகா உதயநிதியை வந்து நான் கண்டிப்பாக பாராட்டே ஆகணும். அந்த வகையில் இது வந்து ஒரு மிக அற்புதமான முற்போக்கான ஃபிலிம்னு நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த ஆம்னி இந்த தேட்டர் வந்து உண்மையிலே 2 பேர் தான் இருந்தோம். லூ அவங்க தான் இந்த தேட்டரோட இன்சார்ஜ். அவங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு படம் போடுறதுக்குன்ட்டு சாரி கேட்டுட்டு பாப்கார்ன் ப்ரெசன்ட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் 2 காம்ப்ளிமெண்ட்ரி கோடையும் கொடுத்துட்டு, எங்களை ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாங்க. அந்த இதில் வந்து படம் லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாங்க. நான் வந்து ஒன்றா ரிட்டர்ன் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது படம் பார்க்குறீங்களா கேட்கும்போது, இல்லை நாங்கள் இதுக்காக வந்து டார்லிங்டன்ல 40 மைல் தூரத்தில் வந்து சண்டர்லேண்ட் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஓ காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிவிட்டு போட்டுட்டு பாப்கார்ன் எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஸோ ஆம்னி ஸ்க்ரீன், சண்டர்லேண்ட் ஸ்க்ரீன் நிர்வாகத்திற்கு எங்களுடைய நன்றியும் பேரன்பும். இந்த ஷார்ட் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னுடைய ஒய்ஃப் சுதா ஸ்ரீனிவாசன் தான். அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். காதலை உணர்ந்து கொள்ள, காதலை தெரியப்படுத்த தோல் சாய்தலே போதுமானது. கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், காதலை பிடித்தவர்களுக்கு. ஓகே, வேற என்ன உங்கள் கருத்துக்கள், பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்கள் நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.